வணக்கம் மக்களே, இன்றைக்கி நண்டை வச்சு ரசம் வைக்க போகிறோம். நண்டு ரசம், சளிக்கு நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நண்டு வயல்லேருந்து பிடிச்சி வந்துருக்கு பாருங்கள். அது எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இதை வச்சு எப்படி ரசம் செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி நண்டு சுத்தம் பண்ணாலும் பார்க்கலாம் பாருங்கள். இல்லைன்னா கடிக்கும். இங்கே பாருங்கள், இப்படி அப்படி உடச்சி எடுக்க வேண்டியதான். கடிக்கும் அது. அப்படி சுற்ற வேண்டியதான், அவ்வளோதான். இப்படி தான் உடச்சி எடுக்கணும் நண்டு. வயல் நண்டு இல்லைன்னா கடிச்சிரும். நண்டு சுத்தம் பண்ணி எடுத்து வந்து பாருங்கள். 4 நண்டை ரசத்துக்கு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். நண்டு 4, 2 தக்காளி, மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், மிளகு, ஒரு கொட்டை புளி, பூண்டு, அது தேவையான பூண்டு. இதுதான் இந்த ரசம். இதை எப்படி ரசம் வைக்கிறதுன்னு வீட்டு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோ. இதெல்லாம் புளி, மிளகு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்குவோம். இதை ஒரு ஓட்டிட்டு நண்டை சும்மா லைட்டாக அடிச்சுக்கும். எல்லாத்தையும் போட்டுக்கும். இந்த பாருங்கள், குறைன்னு இந்த மாதிரி அடித்தாச்சா, இப்படி போட்டுக்குவோம். போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா 1 லிட்டர் தண்ணிட்டு ஊற்றிக்குவோம். தண்ணி நிறையா ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதான். வேறு தாளிப்பெல்லாம் வேண்டாம் அந்த ரசம். மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். உப்பு போட்டுக்குவோம். கரைச்சி விட்டுக்குவோம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். தேவையானவளோ தண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ரசம்தான், நண்டு ரசம்தான். அவ்வளோதான். எடுத்து அடுப்பில் வச்சு அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதான். வேறு எந்த தாளிப்பெல்லாம் இல்லை. நண்டு ரசம் ரெடி பாருங்கள். கொதிச்சு இறக்கிட்டால் நண்டு ரசம், சூப்பரான நண்டு ரசம் ரெடி. சளி பிடிச்சிருக்கிறவங்க இது மாதிரி வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோரும் ரசம் ரெடி ஆகிட்டு பாருங்கள். வயல் நண்டு ரசம், சளி இருமலுக்கு நண்டு ரசம் ரெடி ஆகிட்டு. எல்லோரும் சாப்பிட வாங்க.